அனைவருக்கும் கல்யாண மாலையின் அன்பான பணிவான வணக்கம். உலகெங்கும் பறந்து விரிந்து கிடக்கும் தமிழர்களை ஒன்றிணைப்பது சன் டிவி. அந்த சன் டிவியில் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி என்பது உலகத் தமிழர்கள் அனைவரின் நெஞ்சத்திலும் நீங்காத இடம் பிடித்த நிகழ்ச்சி. கல்யாண மாலையின் அத்தனை சேவைகளின் மூலமாக இதுவரை நிச்சயமாகி நடந்தேறியுள்ள திருமணங்களின் எண்ணிக்கை இறைவனது அருளால் 3,30,000 திருமணங்கள். இந்த நிகழ்ச்சியை இந்த மேல்மருவத்தூர் மண்ணில் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேனினும் இனிய பழங்களை வேப்ப மரத்தை இறைவனாக வணங்கி பின்னர் சுயம்பு உருவத்தை வணங்கி அதற்கு பிறகு 1977ஆம் ஆண்டிலிருந்து ஆதி பராசக்தியை உலக அன்னையாக வணங்கி கொண்டிருக்கும் இந்த மேல்மருவத்தூர் ஆன்மீக புண்ணிய பூமியில் கல்யாண மாலை நிகழ்ச்சியை 2017ஆம் ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக செய்வதில் கல்யாண மாலைக்கு மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. தன்னுடைய சேவையினாலும் ஆன்மீக பணிகளினாலும் உலகத்தில் உள்ள அனைத்து நெஞ்சங்களிலும் உள்ளங்களிலும் குடிகொண்டிருக்கும் அம்மா அவர்களையும் வணங்கி இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியை இப்பொழுது தொடங்குகின்றோம். இந்த நிகழ்ச்சியை இங்கே இவ்வளவு சிறப்புற ஏற்பாடு செய்திருக்கும் MFJ லைன் இன்ஜினியர் எஸ் மதியழகன் அவர்களை அன்போடு வரவேற்புரை ஆற்ற அழைக்கின்றேன். 7 ஆண்டுகளாக அரிமா சங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவர். 1400 மாணவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். 15 ஆண்டுகளாக தொடர்ந்து சுந்தரலிங்கம் அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் தொடர்ந்து தினந்தோறும் அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றார். கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று மோகன் அவர்களை, மீரா நாகராஜன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடத்த இருக்கும் ராஜா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கா. சுந்தர் அவர்களையும், எஸ். புகழேந்தி அவர்களையும், ஆர்டி அரசு அவர்களையும், CVMP எழிலரசன் அவர்களையும், இந்த அரிமா சங்கத்தின் பாஸ்ட் மல்டிபிள் சேர்மன் சம்பத் அவர்களையும், கே. சிவகுமார் ஆரஞ்சு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரணி அவர்களையும், இந்த அரிமா மாவட்டத்தின் ஆளுநர் TS உதயசங்கர் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்திய அனைத்து நெஞ்சங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கல்யாண மாலை மேல்மருவத்தூர் நிகழ்ச்சி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தவர் லைன் இன்ஜினியர் எஸ் மதியழகன், சாசன தலைவர் மேல்மருவத்தூர் அரிமா சங்கம். மேலும் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் லைன் TS உதயசங்கர் மாவட்ட ஆளுநர், லைன் எஸ். மகேஷ் முன்னாள் மாவட்ட ஆளுநர், லைன் எஸ். ராஜ்மோகன் மாவட்ட தலைவர் கூடுவாஞ்சேரி அரிமா சங்கம், லைன் எஸ். வேலாயுதம் மாவட்ட தலைவர் செங்கல்பட்டு அரிமா சங்கம், திரு M. கோதண்டராம ரெட்டியார் முன்னாள் பேரூராட்சி தலைவர் அச்சிறுப்பாக்கம், DCB பேங்க் சதர்ன் ரீஜன் வைஸ் பிரசிடென்ட் திரு ராஜகோபால். கல்யாண மாலை மேல்மருவத்தூர் நிகழ்ச்சியை விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. மிகப்பெரிய சமூக பணி செய்து கொண்டிருக்கும் சிவானந்த சரஸ்வதி சேவாசிரமத்தை சேர்ந்த டாக்டர் எஸ். ராஜாராமன் அவர்களையும் அவருடைய துணைவியார் லக்ஷ்மி ராஜாராமன் அவர்களையும் உங்கள் வாழ்த்துளியோடு கரவொலியோடு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். குழந்தைகள் நலம், ஆதரவற்ற பெண்கள் நலன், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன், முதியோர்களுக்கான நலன், இது அனைத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க. பிரமிட் நட்ராஜன் அவர்கள் அவரை பாராட்டுகின்றார்.
ஆதிபராசக்தி அருளோடு இந்த வரன் அறிமுக நிகழ்ச்சியை, கல்யாண மாலையின் வரன் அறிமுக நிகழ்ச்சியை இனிதே துவங்குகிறோம். கல்யாண மாலையில் லக்ஷ்மணன் எவர் அறிமுகப்படுத்துகிறோம். நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க சார். நல்லது. எனக்கு 4 பையங்க. ஓகே. 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சரி. கூட்டு குடும்பமாக தான் ஓ இருக்காரு. ரைட், வெரி குட், நல்ல விஷயம். எனது சொந்த தொழிலுங்க. சரி. 3 பிள்ளைங்களும் அவங்கவுங்க உத்தியோகத்தில் இருக்காங்க. ஓகே. இப்போ 4வது பையனுக்கு வரன் பார்க்க வந்திருக்குங்க. லக்ஷ்மணனுக்காக. சரி, ரைட், ஓகே. என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காருங்க. சரி. இப்போ சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணுறாருங்க. ஓ, நல்ல கூட்டு குடும்பத்துக்கு அனுசரித்து போகிற பொண்ணாக இருந்தால் நல்ல பொண்ணாக வேணும். ரைட், சொல்லுங்கம்மா. பையன் எப்படிப்பட்ட பையன்? பையன் நல்ல பையன். சரி. இந்த பழக்க வழக்கம்லாம் நல்ல பழக்க வழக்கம். அதெல்லாம் ஒரு பழக்க வழக்கம் கிடையாது. பெண்களுக்கு பிடிக்க முக்கியமா? ரைட், ஓகே. எந்த பழக்கமும் இல்லை. 4 பிள்ளைங்களுமே அப்படி தான் இருக்காங்க. சரி. ஆனால் ஒன்றில் நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக தான் வேணும். நல்ல மருமகளாக வேணும். நிச்சயமாம்மா. கல்யாண மாலையில் ஒரே ஒரு எங்களுக்கு கொடுப்புன்னு என்னென்னா, நாங்கள் கடவுளை நோக்கி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை அப்படியே கொடுத்துட்றாரு. அதனால் அப்படியே நடக்குது. நிச்சயமாக லக்ஷ்மணனுக்கு ஒரு சிறந்த மனைவியும், உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்ப அமைப்பை சிதற விடாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு அருமையான மருமகளும் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். பி லக்ஷ்மணன், வயது 28, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், சென்னையில் சிடிஎஸ்ஸில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். லக்ஷ்மணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 784522. கல்யாண மாலையில் ஜனனி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 24, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. தஞ்சாவூரில் மாநில அரசு பணியில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராகணும்னு நினைக்கிறாங்க. ஜனனி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கவின்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். 26, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னை எம்என்சியில் சீனியர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. கவின்குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ரம்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இது வாணிய செட்டியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. சரிங்க. எனக்கு 2 பெண்கள். சரி. ஒரு பெண் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் ஸ்டாஃப் நர்ஸாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்க. சரி. இன்னொரு பொண்ணு எம்சிஏ முடிச்சிருக்கிறாங்க. சரி. எனக்கு வந்து பிள்ளை வந்து நல்ல குடும்பத்தை சேர்ந்த பிள்ளையாக வேணும். சரி. சரி. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு குடும்பத்தை வந்து பொண்ணுங்களாம் நல்லா பார்த்துருக்கணும். அதுமாதிரி மாப்பிள்ளை எனக்கு அமையணும். சரி, சொல்லுங்கம்மா. நல்ல மருமகனாக அமையணும். சரி. பிள்ளையாக நல்லா பார்த்து போனாங்க. சரி. சரி. அம்மையா வந்து நல்ல குணமுள்ளது, சாஃப்டான குணம், நல்ல குணமுள்ள பொண்ணு. சரி. அதே மாதிரி மருமகனாக அமையணும். நல்லது. நாங்கள் மகனாகவே பார்த்துப்போம். கட்டாயமாமா. நல்ல குடும்பம். ரம்யாவுக்கு சிறந்த கணவன், உங்களுக்கு அருமையான மருமகன் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமையறதுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்மா. ஏ ரம்யா, வயது 28, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவர், அச்சரப்பாக்கத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். ரம்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 784520. கல்யாண மாலையில் விக்னேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். 26, ஐஐஎம்ல பிடெக் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. விக்னேஷ் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் லீலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 30, எம்எஸ்சி பிஎல்ஐஎஸ் டிஎம்எல்டி பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. லீலா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மண்ணை, காற்றை, கல்லை, மரத்தை, பஞ்சபூதங்களையும் வழிபடும் இந்த மண்ணில் இயற்கையை பற்றி பேசினால்தான் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று கல்யாண மாலை யோசித்தது. அதனால் இயற்கைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து, நீங்கள் பேக்ட்ராப்பில் பார்க்கலாம், இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு நம்ம டாபிக் பண்ண போகிறோம். அதே இயற்கை அப்படின்னு சொல்கிறதே போர் அடிக்குமோன்னு நினைக்க வேண்டாம். ராஜா சார் இருக்கிறதே, இந்த டீம் இருக்கிறதே, கண்டிப்பாக அது கலகலப்பான மிகச்சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்கும். வார்தா புயலாக இல்லாமல் அது வருடி வரும் தென்றலாக மார்கழி மாதத்து குளிராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த அளவுலையும் சந்தேகம் இல்லை. மிகச்சிறப்பான பட்டிமன்றம் நடக்க இருக்கு.
இதற்கு முன்னால் 1-2 வார்த்தை கல்யாண மாலை சார்பில் நாங்கள் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். இப்போ சமீப காலமாக கொஞ்ச நாட்களாகவே நாம் எல்லோரும் இயற்கையை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுலேருந்து விலகி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை நம்ம எடுத்துட்டு இருக்கு. நாம் போராளிகளை வேண்டான்னு விளக்குறோம். ஆனால் நம்ம இப்போ என்ன யோசிக்கிறோம் அப்படின்னாக்க இயற்கை போராளிகளை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் யோசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் துக்கம் வேண்டாம்னு யோசிக்கிறோம். ஆனால் விவசாயிகளின் வருத்தத்தில் நாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். இயற்கையை முன்காலம் மாதிரி இயற்கையை நேசிக்க வேண்டும், இயற்கையை சுவாசிக்க வேண்டும், அதோட கொஞ்சி உறவாட வேண்டும், அளவலாவ வேண்டும். அதே நேரத்தில் அது சீறி எழுந்தால் அதை தட்டி கேட்கும் உரிமை நமக்கு வேண்டும். மரம் நடுவதை நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக எடுத்துக்கணும். அந்தந்த ஊர் நீர்நிலைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. மக்களுக்கும் அதுக்கான மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்தந்த ஊர் நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அது குளமா இருந்தாலும், குட்டையா இருந்தாலும், ஏரியா இருந்தாலும், நம்ம வீட்டு கிணறா இருந்தாலும் அட்லீஸ்ட் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயமா நம்ம வச்சுக்கணும். கல்யாண மாலை அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி கிடையாது. இது ஒரு இயக்கம். நிகழ்ச்சி அப்படின்னா நாங்கள் ஸ்டேஜில் ஏதோ பேசுவோம், மீறி இருக்கிறவங்க கேட்கறது. ஆனால் இந்த கல்யாண மாலையை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவுமே செஞ்சதில்லை. நம்மோடு எல்லோரையும் இணைத்து கொண்டு ஒரு இயக்கமாக அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. கல்யாண மாலையில் பாவேந்தன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் செங்குந்த முதலியாருங்க. சரி. ஆமாங்க. எனக்கு 2 பையங்க. பையன் பெரிய பாவேந்தன். சரி. இது சின்ன ஒருத்தன் சக்திவேல்னு ஒருத்தன், அவன் பி முடிச்சிருக்காருங்க. சரி. அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காருங்க. இவருக்கு இப்போ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் எனக்கு நல்ல வாழ்க்கை துணைக்காக சரி, ரைட். சிறப்பு. சொல்லுங்க தாத்தா, என்ன சொல்கிறேன்? என்னுடைய மனைவி வாரியாருடைய அக்கா மகள். ஓஹோ. என்னுடைய மூத்த பெண்ணினுடைய மகன் இவன். ரொம்ப சந்தோஷம். ரைட், ஓகே, வெரி குட். ரொம்ப நல்ல பையங்க. சரி, நல்ல உடனடியாக கிடைப்பாங்க, உடனடியாக கிடைச்சிருவாங்க, கவலைப்பட வேண்டாம். Sir, I finished my ME and doing my PhD in one of the private engineering institution. சரி. And also working as the assistant professor இங்கே ஒர்க் பண்ணுறீங்க in SS Engineering College. சரி. மனைவி எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? As usual, most lovable, caring, adjustable, ஓகே, caretaking. Enough. வெரி குட், ரைட், ஓகே. உங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிற மாதிரி படித்த நல்ல பெண் உங்களுக்கு மனைவியா, குடும்பத்துக்கு ஒரு மகளா இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கே. பாவேந்தன், வயது 28, ME முடித்தவர், PhD செய்து கொண்டிருப்பவர், அசிஸ்டன்ட் புரொஃபஸராக அச்சரப்பாக்கத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்லும் மணமகளை எதிர்பார்க்கிறார். பாவேந்தன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 715675. கல்யாண மாலையில் சுஜிதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, MSc பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. சுஜிதா எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் கோகிலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, BE மேலும் MS முடிச்சிருக்கிறாங்க. US கலிஃபோர்னியாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அதற்கு மேலும் PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. கோகிலாவின் விருப்பத்திற்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கனிமொழி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சரி, நாங்கள் ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவங்க. சரிங்க. எனக்கு 2 மகள், ஒரு மகன். சரி. 3 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுது. சரி. 2 மருமக பிள்ளையும் மகன் மாதிரியே இருக்காங்க. ஓகே. என்னுடைய மருமகளும் என் மகள் மாதிரியே இருக்காங்க. ஓ, வெரி குட். இப்போ இது கடைசி மகள் எனக்கு. சரி. இது செல்ல மகள் எங்களுக்கு. ஓ, சரி. அதெல்லாம் அதுக்கு ஏற்ற ஒரு மணமகன் கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல குடும்பத்தை சார்ந்த சரி கிடைக்கணும். சொல்லுங்கம்மா. எனக்கு செல்ல மகள், நல்ல மணமகனுக்கு தேவை. சரி. ஃபுல்லாக மாதிரி இருக்கணும். 2 மருமகனும் அப்படிதான் அதே மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி மருமகளும் எனக்கு பொண்ணாக தான் இருக்காங்க. பிள்ளையும் அப்படி தான் இருக்கும். நல்ல வரணும் இருக்கணும். உங்கள் குணத்தை வச்சு தான் அமையும் எல்லாமே. சரி. நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு சேர்ந்ததெல்லாம் நல்லதாக இருக்குது. ஸோ கனிமொழிக்கு கிடைக்கக்கூடிய அவரோட அந்த வாழ்க்கை துணையும் மிகச்சிறப்பானதாக அமையும். ஒன்றும் டவுட்டே வேண்டாம். நல்ல மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கனிமொழி, வயது 32, இவர் பட்டப்படிப்பு முடித்து அரசு பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். கனிமொழி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 784790.
கல்யாண மாலையில் பவன்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிகாம் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ஆடியோ டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிப்ளமா அல்லது டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. பவன்குமார் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஹரிஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிஇ, மேலும் ஜெர்மனியில் எம்எஸ் பண்ணியிருக்கிறாரு. ஜெர்மனில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனி ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஹரிஷ்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். $3,30,000 திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்து 2017ஆம் ஆண்டில் இன்னமும் சாதனைகள் படைக்க காத்திருக்கக்கூடிய கல்யாண மாலை நிறுவனத்தின் சார்பில் நடக்கின்ற இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கு பேருதவி செய்திருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் அரிமா சங்கத்து சான்றோர் பெருமக்களே, சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்புக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமிகு சுந்தர் அவர்களே, திருமிகு டாக்டர் ஆர்டி அரசு அவர்களே, திருமிகு எஸ் புகழேந்தி அவர்களே, திருமிகு சிபிஎம்பி எழிலரசன் அவர்களே மற்றும் அரிமா சங்கத்தை சார்ந்த திருமிகு ஆர் சம்பத் அவர்களே, சிறப்பு விருந்தினர் திரு கே சிவகுமார் அவர்களே, இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியையும் கேஎம் வெட்டிங் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற அமைப்பையும் திறம்பட இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதரும் ஒரு புன்னகையில் பல இதயங்களை இணைக்கும் ஆற்றல் பெற்றவருமாயிருக்கிற கல்யாண மாலை திருமிகு மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் இயக்குனர் அன்பிற்குரிய திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, எல்லாவற்றிற்கும் பின்புலமாகவும் முன்னோடியாகவும் ஊக்க சக்தியாகவும் இருக்கின்ற எங்கள் மரியாதைக்குரிய ஐயா பிரமிட் நடராஜன் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இன்றைக்கு வாழ்த்து பெற்ற திருமிகு ராஜாராம் ஐயா அவர்களே, திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. இதற்கு ஏற்பாடு செய்து இவ்வளவு பேரை அழைத்து இருக்கக்கூடிய அரிமா சங்கத்தினருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள். அவங்க வீட்டு திருமணம் நடப்பது போல வாசலில் நின்று வரவேற்றார்கள் அரிமா சங்கத்தினர் ஒவ்வொருவரும். அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏறக்குறைய பல கோடி மக்கள் உலகெங்கிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்கா வரை சன் டிவி நேயர்கள் அத்தனை பேரும் பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி. அதை 16 ஆண்டுகளாக தொடர்ந்து சன் டிவியில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் இதுதான் தலையாய நிகழ்ச்சி. அதை நடத்தி கொண்டு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிற சன் டிவி நிறுவனத்தாருக்கும் நம்ம எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இவ்வளவு பெரிய கூட்டம், அதுவும் பக்கத்தில் மேல்மருவத்தூரில் திருவிழா நடக்கிற நேரம், இங்கெல்லாம் இங்கே வருவீங்களோன்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன சட்டமன்றமே இங்கே வந்திருக்கும் போது பெரும்பாலும் ஒரு நிகழ்ச்சியில் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பது சட்டமன்ற நடவடிக்கைகளில் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு தனி நிகழ்ச்சியில் இருக்காது. அதனால் ரொம்ப எளிமையாக அதே சமயம் புன்முறுவலோடு இனிமையான முகத்தோடு அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தொகுதி மக்கள் சார்பில் மீண்டும் வாழ்த்துக்களும் வணக்கமும். அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகமாக இருக்கிறாங்க. ஒருவர் விவசாயி, ஒருவர் டாக்டரு, ஒருவர் வழக்கறிஞர். வாத்தியார் மட்டும்தான் வரலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எல்லா ரகம். மேடைக்கு கூட வரமாட்டேன்னு அவங்க ஒதுங்கி நின்னாங்க.
மக்களோடு மக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அங்கேயே இருக்க விரும்பினார்கள். நாங்கள் எதிர்பார்ப்பதும் மக்களோடு மக்களாக இருக்க விரும்புகிற சட்டமன்ற உறுப்பினர்களைத்தான். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.